ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி டே 6 போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டே பிளான் பண்ணி வச்ச மாதிரி காளான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். எப்பயுமே இந்த காளான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா 2 நாள் வச்சுருந்தா சமைக்குவோம். இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லாமல் நாத்தனார் வீட்டுக்குமே சேர்த்து சமைச்சிருந்தேன். எப்பயுமே நம்ம வீட்டில் மார்னிங்க்கு தனியாக ஆஃப்டர்நூன் தனியான்னு சொல்லி தனித்தனியாக சமைப்போம். இன்றைக்கி தான் 1 பாட் ரைஸோடு விட்டாச்சு. மார்னிங் எல்லாம் அதே சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பாடா, இன்றைக்கி தான் வேலை ரொம்ப ஈஸியாக முடிச்சிருச்சு, நமக்கும் டயர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பர்சனல் வேலை விஷயமா வெளில போயிட்டு ஈவினிங் போல் தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்த உடனே என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சாதம் இருக்குப்பா சாப்பிடுங்கன்னு சொன்னால் எனக்கு சைடிஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. சைடிஸ்க்கு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தான் செஞ்சிருந்தேன். மார்னிங்கே பெருசாக ஒன்றும் செய்யலை. தம்பி கூட முட்டை கூட வேக வைக்கல. ஹஸ்பண்ட் முட்டை வேக வச்சுக்கிட்டாருன்னா இல்லை எனக்கு சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா நீங்களே போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. ஆனால் ஹஸ்பண்ட் கைக்கு கிடைக்கிற பொடியெல்லாம் போட்டு ஒரு விதமாக டேஸ்ட் கொண்டு வந்துருவாங்க. அவங்க தான் அன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி அவங்கள போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் சாதம்லாம் சூடு பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்ததும் அவங்களுக்கும் சாதம் போட்டு கொடுத்துட்டு ஃபெலிக்ஸ் குட்டியும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அவனுக்குமே கொஞ்சம் சாதம் போட்டு ஊட்டி விட்டுருந்தேன். எனக்கும் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுக்குறீங்களாப்பான்னு கேட்டது தான் ஒரு குத்தோன்ட்டு போதும்னு சொல்கிற அளவுக்கு தோசையை சுட்டுட்டு அடுக்கி தள்ளிட்டாங்க. நான் கூட சில நேரம் அலுப்புப்படுவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை. நான் எப்போ கேட்டாலுமே பால் ஆற்றிட்டு வந்து தரது, தோசை ஊற்றுறது, சாதம் போட்டு வந்து தரதுன்னு நான் கேட்டாலும் செய்வாங்க, நான் கேட்காட்டி கூட செய்வாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு உள்குத்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பழமொழியோட சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தன்னால் வளருமா. நான் இன்னுமே ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலே கூட இருக்கலாம் மேபி. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.